நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? வருடம் சார்வரி வருடம் 27/11/2020 கிழமை வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை மாதம், விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க. தமிழ் தேதி 12ஆம் தேதி, அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது, பட்சம் சுக்லபட்சம், நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரவு 2:12 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். திதி துவாதசி திதி காலை 9:26 வரை, பிறகு திரையோதசி திதி வருகிறது. யோகம் வியாத்திபாத்தம் வரியான், அமிர்த யோகம் சித்த யோகம் வருகிறது. கரணம் பாலவம் கௌலவம், சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதாவது கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இப்போது சூலம் அப்படின்னு சொன்னால் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:18, சூரிய அஸ்தமனம் மாலை 5:35. இன்றைய ராகு காலத்தை நாம் பார்ப்போமா? காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:15 வரை. சுப ஓரைகளை நம்ம பார்க்கலாம். காலை 6 to 7 சுக்கிர ஓரை, காலை 7 to 8 புதன் ஓரை, காலை 8 to 9 சந்திர ஓரை. இப்போது பகல் 1 மணி முதல் 2 மணி, அதாவது உங்களுக்கு 12 முதல் 1 மணி வரை சந்திர ஓரை, பகல் 1 மணி முதல் 2 வரை சுக்கிர ஓரை, 2 to 3 புதன் ஓரை, குரு சுப ஓரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. கௌரி பஞ்சாங்க சுப நேரத்தை நாம் காண்போமா? காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இப்போது இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதல்ல மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. மேஷராசி அன்பர்கள் அப்படின்னாலே ராசி அதிபதி உங்களுக்கு 12 போய் மறைஞ்சிட்டார். ராசியே இது வரைக்கும் குரு பார்த்தார், இப்போ குரு பார்க்கல. அதனால் உங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் இருக்கிறார். சந்திர பகவான் அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சந்திரனுக்கு 10ல் குரு இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுங்க. 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதால தனவரவு பணவரவு திருப்திகரமாக இருக்குது. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதால குடும்பம் நிம்மதியாக கௌரவமாக அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கோடு விளங்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். 3வது ஸ்தானத்தை சனி பார்க்குறார், கொஞ்சம் தைரிய வீரியம் குறைகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்திருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போது தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் சுகஸ்தானத்தை இன்றைக்கி குரு பகவான் பார்க்குறது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இது அதை விட அற்புதம். உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறவும் இல்லைங்க. 7ஆம் இடத்தை சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறதால கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 9ஆம் இடம் அப்படின்னும்போது 9ல் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். தைரியம், அதாவது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கிறது.
அதாவது இப்போ உங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் வீட்டில் சனி பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு சூழல். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு எந்த ஒரு நிலையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ரிஷபராசியை நம்ம பார்க்குறோம். ரிஷபராசியை குரு பகவான் பார்க்குறார். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு அப்படின்னும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடம் பணவரவு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு செலவு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா சனி பார்க்குறார், காலதாமதமாகும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த பிபிஓ இது டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் இளைய சகோதரத்தால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகள் என்ன மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஜாஸ்தியாக அவங்க படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கௌரவம், புகழ், அந்தஸ்து அவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அதாவது 4க்குடையவன் 7 இருக்கலாம், பட் ஆனால் கேது இருக்கிறார் இல்லைங்களா. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். இந்த 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது, லட்சுமி கடாட்சம் இருக்கிறது, தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நிலை. இது வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. குரு வீட்டில் சனி, சனி வீட்டில் குரு. அப்போ அவர் 9ல் இருந்தால் என்ன, 8ல் இருந்தால் என்ன, எல்லாமே ஓகே தான். நல்ல ஒரு நன்மையான ஒரு நிலை. இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் புதிய நபரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனைகள் வரும்போது எதையும் சமாளிப்பீர்கள். மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மேஷம் பார்த்தோம், ரிஷபம் பார்த்தோம். இப்போ மிதுன ராசியை நம்ம பார்க்குறோம். மிதுன ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் உள்ளடக்கியது. மிதுன ராசியை குரு பார்க்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு ராசியை குரு பார்த்ததுனாலே ரொம்ப அற்புதங்க. எந்த குறையும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர தலைப்பாயோட போயிடும்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் விருந்தினருடைய வருகை இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளால் நீங்கள் கௌரவம், புகழ், சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம். 6ல் கேது, சூரியன், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்லாம். அப்போது உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும்.
உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 8ல் சனி ஆட்சி நிலையிலே அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 7க்குடையவன் 7ல் ஆட்சி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. இருந்த போதிலும் 9ஆம் வீட்டை சனி பார்க்குறதால உங்களுக்கு பாக்கிய குறைவு ஏற்படும். தகப்பன் வழி சொந்தங்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் வீட்டை யார் பார்க்குறாங்க அப்படின்னா செவ்வாய் இருக்கிறார். அப்போ 10ஆம் வீட்டில் செவ்வாய் ஒரு பாவியாவது இருக்கணும். செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலையை முடித்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நீங்கள் வீட்டுக்கு வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இன்றைய நாள் இன்றைக்கி சுப செலவுகள் காத்திருக்கிறது. மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் சராசரியாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் கோபம் காட்டாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கடக ராசியை நம்ம பார்ப்போம். கடகம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. கடக ராசியை குரு பார்க்குறார். இது அருமையான ஒரு நிலை. ராசியை குரு பார்த்ததுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷங்க. இது வரைக்கும் கடகத்தை குரு பார்க்கல. இப்போ ராசியை குரு பார்க்குறதால இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் முகத்தில் தெளிவு தெம்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். இன்னும் தெம்பு அதிகமாகுது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதால ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 5ல் கேது இருப்பதால் உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது வில்லங்கம், உங்கள் சொத்து பத்தில் வில்லங்கம் இருக்கும், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. பிள்ளைகள் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடாக செயல்படுவார்கள், நீங்கள் அனுசரித்து போங்க. 6ல் குரு அருமையான ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த ஒரு குறையும் இருக்காது. 7ல் குரு இருக்கிறார். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் கடகராசி அன்பர்கள் சண்டை சச்சரவு போட்டிருப்பாங்க கணவன் மனைவி. இப்போ ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இது அற்புதமான. ராசி அதிபதி போய் 10ல் உட்காந்துருக்காருங்க. ராசி அதிபதியே 10ல் உட்காந்தா உங்கள் சிந்தனை செயல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை பற்றியும் உங்கள் தொழிலை பற்றியும் தான் இருக்கும். அதனுடைய முன்னேற்றத்தை பற்றி இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்குறதால தொட்டதெல்லாம் லாபம் லாபம் லாபம். இருந்தாலும் 12ஆம் வீட்டை சனி பார்க்குறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக அதாவது சாப்பிட மாட்டீங்க, உறக்கம் சரியாக வராது, டென்ஷன் ஆகுவீங்க. இது தேவையில்லாத ஒன்று. உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் அது மாலையில் சரியாகிவிடும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூடுமானவரை கொஞ்சம் கனிவாக பேசுங்கள், இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கடகராசியை பார்த்தோம். அடுத்தது சிம்ம ராசியை நம்ம பார்க்க இருக்கிறோம். சிம்மம் அப்படின்போது மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. இப்போது சிம்ம ராசி அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். அரசாங்கத்தில் உயரதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா கன்னியை குரு பார்க்குறாரு. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்
நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ 2ஆம் வீட்டில் குரு பார்க்குறார், 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் நகை நட்டு டைமண்ட்னு சொல்கிறோமா, இதெல்லாம் கூட வாங்கி பெண்ணுக்கோ சீதனமாக கொடுக்கறதுக்கோ இல்லை உங்கள் சம்சாரத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4இல் கேது இருக்கிறார். தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவருடைய உடல்நிலையில் பிரச்சனை இருக்கலாம். வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கலாம். 5இல் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். 6இல் குரு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. தந்தை ஸ்தானாதிபதி 9 குடையவன் 8 போயிருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தையினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்றோம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொற்காலம், பொன்னான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அந்த வீட்டு அதிபதியும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், பேனலில் இருப்பீங்க, அல்லது நீங்கள் உங்கள் மேலதிகாரியினுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். 11ஆம் வீட்டை குரு பார்க்க சனி பார்க்குறதால உங்களுக்கு கொஞ்சம் வருமானத்தில் டிலேனஸ் இருக்கும் ஒழிய எந்த குறவும் இல்லை. இளைய மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதால இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சிம்ம ராசி அப்படின்னும் போது மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்ட இடத்தில் பணம் கைக்கு வந்து சேரும். செலவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறோம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபமான பேச்சை, அதாவது கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. கோபமான பேச்சை மற்றவர்களிடம் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது நம்ம சிம்மத்தை பார்த்தோம். அடுத்தது கன்னியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இன்றைக்கி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இன்றைக்கி பண வரவு இருக்குது, திருப்திகரமாக இருக்குது. சுகஸ்தானம் நல்லா இருக்குது, லாபஸ்தானமும் அற்புதமாக இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதால இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருங்க. அலுவலகத்தில் பார்த்து பேசுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. இப்போ கன்னி ராசி அன்பர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் தொந்தரவு இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெகுநாள் வாங்க நினைத்த பொருள் ஒன்று வாங்கி மகிழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கன்னி ராசியை இப்பொழுது பார்த்தோம். அடுத்தது துலா ராசியை பார்க்க இருக்கிறோம். துலாம் அப்படின்னும்போது ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். எப்போவுமே ஒரு வீட்டு அதிபதி ஆட்சி பெற்று இருந்தால் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாயிட போயிடும். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருப்பதால் நீங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் பார்த்து பேசணும். சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களுக்கு, பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். தாயாருடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 7ஆம் வீட்டதிபதி 6இல் போய் மறைஞ்சிருக்கிறதால
கணவன் மனைவி அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவங்க எது சொன்னாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். பாக்கியம் குறைவு ஏற்படுகிறது, சனி பார்க்குறது, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதால இன்றைக்கி எந்த குறையும் இல்லை, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அற்புதமாக இருக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதால இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த புதிய பிரச்சனைகளும் இருக்காது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வந்து சேரும். எதிர்ப்பாளின் அன்பு கிடைக்கும். அதாவது இவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களால் ஆதரவு, பெண்களால் இருந்தால் ஆண்களாளுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்போது விசாகம், அனுசம், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இப்போது இந்த ராசியில் கேது இருக்கிறார், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். டென்ஷனாக இருப்பீங்க, எதையும் ஸ்பீடான பேர் வழி, ஆனால் ஸ்லோவாக செய்வீங்க. 2ஆம் இடத்துல உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பேசணும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு வந்தால் கூட உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதால பார்த்து பேசணும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்க, பிபிஓ இது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் வீட்டை குரு பார்க்குறதால கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் போகும்போது உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், களவு போக வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், பழைய கடன் வசூலாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது தனுசுவை பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு அப்படின்னும்பொழுது பார்த்திங்கன்னா ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ராசியில் 2ல் இருக்கிறார். மகரத்தில் குரு பயிற்சி ஆகி போயிருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் அவர் வீட்டில் இவர் வீட்டில் சனி வீட்டில் குரு வீட்டில் சனி இருக்கிறார். அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபம் லாபம், பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு இருக்கும். 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதால ரொம்ப அற்புதங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது உங்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு லாபமான ஒரு நாள். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் ஆதாயம், பெண்களால் பணவரவு, பொருள் வரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ தனுசு ராசி அன்பர்கள், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்தது நடக்கும், உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் பட்டதை அப்படியே சொல்வதால் சில இடத்தில் விரோத மனப்பான்மை வரக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது மகர ராசியை நம்ம பார்ப்போம். மகரம் அப்படின்னும்போது உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மகரம் அப்படின்னும்போது ராசியில் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். ரொம்ப பிரமாதமான ஒரு சூழல். ராசியில் இருந்தாலே, ராசி அதிபதி ராசியில் இருந்தால் அது ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வேறு என்னங்க இருக்குது வாழ்க்கையில்? எல்லாம் ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் தானேங்க.
ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கணவன் மனைவியிடையே இது வரைக்கும் பரஸ்பர ஒற்றுமை குறைஞ்சிருக்கும். இப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ல் சுக்கிரன் இருக்கிறார். கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பொன்னான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போது மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போது கும்பராசியை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இருக்கிறது. இந்த கும்பராசி அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை கும்பராசி. ஏன்னா 11ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார், 12ல் குரு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் மாற்றி போட்டாலும் உங்களுக்கு இதையே தான் சொல்லணும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் 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 ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பராசி. சுகஸ்தானம் அருமையாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட அருமையாக இருக்குது. உங்களுக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் லாபம். லட்சுமி கடாட்சமான ஒரு நாள். 9ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. 10ல் சூரியன் கேது இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசாங்கத்தால் வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. இப்போது இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னும் பொழுது கும்பராசி அன்பர்கள் அப்படின்னும்போது இந்த கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் வேகத்தோடு செயல்படுவீர்கள். நிதானம் தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூரட்டாதி அதாவது அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் எதை சொன்னாலும் மறுத்து பேசாமல் கடமையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம கும்பராசியை பார்த்தோம். அடுத்தது மீனராசியை பார்க்க இருக்கிறோம். மீனராசி அப்படின்னும்பொழுது இந்த ராசி அதிபதி உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறது சிறப்பான ஒரு நிலை. மிகவும் 4ஆம் இடம் சுகஸ்தானம் கொஞ்சம் கெடுகிறது. பிள்ளைகளுடைய ஸ்தானம் அற்புதமாக இருக்குது. அது இதுவும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. இந்த மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும். சிறப்பாக எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுன்னு சொல்கிறோம். இப்போ 12 ராசிகளை பார்த்தோம். 12 ராசிகளும் சிறப்பாக இருக்குது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூரண வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.